ஹாய் ஆல், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீக்கெண்ட் வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீக்கெண்ட் வீடியோ கோலாலம்பூர் சிட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரீசெண்டாக நான் சென்னையிலேருந்து கோலாலம்பூர் மலேசியாவுக்கு போயிருந்தேன். கோலாலம்பூர் சிட்டி வந்து ரொம்ப க்ளீனான சிட்டி. ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் சீனரிஸு. உள்ளுக்குள்ளே சிட்டிக்குள்ளே போகும்போது பெரிய பெரிய கட்டடங்கள் அவ்வளோ நீட்டாக இருந்தது. அண்ட் டிராஃபிக்லாம் ரொம்ப ஒபே பண்ணுறாங்க. ஹாரன்ஸ்லாம் அடிக்கிறதே கிடையாது. ஸோ இதை பற்றி வந்து எங்களோட லோக்கல் கைடு வந்து கோலாலம்பூர் சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதை நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். கோலாலம்பூர் நகரம் வந்து கில்லான் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளத்தாக்கின் கிழக்கில் வந்து சித்தி வாஞ்சா மலைகளும், வடக்கில் தெற்கில் பல சிறு குன்று தொடர்களும், மேற்கில் மலாக்கா நீரிணையும் அமைந்துள்ளன. குவாலா லும்பூர் என்ற மலாய் மொழி சொல்லிற்கான அர்த்தம் கலங்கிய சங்கமம் என்ற பொருளுக்கு ஏற்ப இந்த நகரம் கில்லான் ஆறும் கோம்பாக் ஆறும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. சிலாங்கூர் மாநிலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோலாலம்பூர் சிலாங்கூர் மாநில மாநகராட்சியின் கீழ் இருந்து வந்தது. 1974 ஆண்டில் சிலாங்கூர் மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு முதல் மலேசியா கூட்டாட்சி அரசின் நேரடி ஆட்சியில் அமைந்ததாக உருவானது. மலேசிய தீபகற்பத்தின் சமதளமான மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் மலேசியாவின் மற்ற நகரங்களை விட விரைவாக வளர்ச்சி கண்டுள்ளது இந்த கோலாலம்பூர். ஏப்ரல் 1, 1961 முதல் 1972 வரை கோலாலம்பூரை மாநகரமாக அறிவிக்கும் வரை கூட்டாட்சி தலைநகர் ஆணையர் என்பவர் நிர்வகித்து வந்தார். நகராட்சி அமைந்த பிறகு இந்த அதிகாரம் மேயர் என்பவரின் அதிகாரத்தின் கீழ் சென்றுள்ளது. இதுவரை 9 மேயர்கள் இங்கு பதவி வகித்துள்ளனர். இந்த நாட்டின் பொருளியல் மற்றும் வணிக மையமாக இந்த நகரம் விளங்குகிறது. மேலும் நிதி, காப்புறுதி, நில முதலீடுகள், ஊடகங்கள் மற்றும் கலைகளுக்கு இது முதன்மை இடமாக அமைந்துள்ளது. பல பன்னாட்டு வங்கிகளும் காப்பீடு நிறுவனங்களும் கோலாலம்பூரில் இருந்து இயங்குகின்றன. அதே மாதிரி இந்த சிட்டி வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக டிராஃபிக்கை ஒபே பண்ணி இருந்தது. நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருப்போம், பின்னாடி இருக்கிற ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து வழி விட்றா போடா அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுவோம். பட் இங்கெல்லாம் வந்து ஹார்னே அடிக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ஷாப்பிங் மாலில் முன்னாடி நின்றுருந்தேன். அது வந்து கார் பார்க் பண்ணுற இடம் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே வந்து ஒரு நடுவில் நின்று தான் இருந்தேன். பட் எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக அப்படியே ஹார்ன் அடிக்காமே நின்று இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு ஷாப் கீப்பர் வந்து ஓடி வந்து, தம்பி கார் உன் பின்னாடி அப்படின்னு சொன்னானே. நான் அப்படி வழி விட்டேன். அந்த டிரைவர்கிட்டே நான் கேட்டேன், ஏன் சார் ஹார்ன் அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதே நம்ம ஊர், நான் நினச்சி பார்த்தேன், இதே நம்ம ஊராக இருந்தானே அசிங்கமாக திட்டிருப்பானுங்க. ஏடா நடு நோட்டில் நின்றுட்டு ஃபோன் பேசுகிறது தான் உனக்கு வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பானுங்க. அதனால தான் இந்த ஊர் இவ்வளோ நீட்டாக இவ்வளோ டிராஃபிக் ஒபே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். தேவை இருக்கும்போது தான் ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் ரொம்ப அடிச்சிங்கன்னா அதுவும் ஃபைன் போடுவாங்களாமா. அதே மாதிரி இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட்டானுங்கன்னா, ரைட் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா பின்னாடி வரவன் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து டிராஃபிக் ஒபே ரூல்ஸ் தான். நீங்கள் அவனுக்கு வழி விடாமல் நீங்கள் வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். நம்ம ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து ஆர்சி போகணுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஆர்சி ரினியூ பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கே வந்து 8 மாதம் தான் ஆர்சியாம் ஒரு வண்டிக்கு. அந்த 8 மாதம் ஆர்சி புக்கை வண்டியோட கிளாஸ்லேயே ஒட்டி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சி ரினியூ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்சி புக்கு, அதே மாதிரி டிரைவரோட அந்த டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே வந்து அந்த பஸ்ஸில் முன்னாடியே ஒட்டி வச்சுருக்காங்க. எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் முன்னாடி ஒட்டி வச்சுருக்காங்க. 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. நீங்கள் ரினியூ பண்ணாமல் நீங்கள் ஓட்டிங்கன்னா அதுவும் ஃபைனா. ஸோ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னோடனே அதனால தான் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த குப்பையும் அங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் குப்பை போட்டிங்கனாலே ஃபைனா. ஸோ நீங்களும் வந்து கோலாலம்பூர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை. தேங்க்யூ.